ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஆண்டர்சன் எல்லிக்கல் ட்ரோஃபியோட டே 3. ஸோ நம்ம கூட பாலாஜி அண்ட் நம்ம சரசோசினி. வெல்கம் டு ஸ்பாட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் லெட் ஸ்டார்ட் வித் டே 3 ரிவ்யூ. டே 3 வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து நம்ம 77 ஃபார் 3 டே ஆரம்பிக்கும் போது தென் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து டிஎஸ்பி சார்ஜ் எடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. 85 வந்து 5. தென் கம்ஸ் அப்புறம் வந்தான் அவன் அந்த மாநாடு படுத்தணும்ல, அப்புறம் வந்தான் சார் அவன். அது மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டு போட்டு பொழந்துட்டு 385 கிட்ட கொண்டு போயிட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப். அப்புறம் திருப்பியும் வந்து சிங்கம்பரம் 2ல எப்படி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அராஜகம் வந்து தலைவிரித்து ஆடும்போது நம்ம சூர்யா சார் வந்து சார்ஜ் எடுத்துட்டு அதை அடக்குனாரோ, அது மாதிரி டிஎஸ்பி சார் சார்ஜ் எடுத்துட்டு ஒரு 6 4 எடுத்திருந்தாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி சப்போர்ட்டட் பை ஆகாஷ் தீப் ஆல்சோ. ஸோ தாட்ஸ் ஆன் தட். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாந்து பேட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். பாலா, இங்கிலாந்து பேட்டிங் உங்க ஆளுங்க நீங்க நல்லா விளையாண்டுட்டாங்க. நேற்று நீங்க சொன்ன மாதிரியே விளையாண்டாங்க. பேஸ்பால்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 செஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவுன்னு கத்திட்டு இருந்தேன் நான். அடப்போ டிஎஸ்பி 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படி இப்படி அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 செஷன் பார்க்கவே முடியல போல இருக்கு. ஸோ ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் இங்கிலாந்து பேட்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாலா. உங்களோட தாட்ஸ். இது எக்ஸ்பெக்டட் தான். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து விக்கெட்ஸ் போகிறத பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்க இவ்வளோ அக்ரெசிவாக ஆடலைன்னா கண்டிப்பாக இந்த ரன்ஸ் வந்திருக்காது. இதே சினாரியோவில் கண்டிப்பாக இந்தியாவை பேட்டிங் ஆட விட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க ட்ரா மைண்ட் செட்டில் தான் ஆடிப்பாங்க. பட் இங்கிலாந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்க வந்து தே ஆர் வெரி கிளியர். வின் ஆர் லூஸ், அவ்வளோதான். அவங்க மைண்டில் ட்ராங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாதனால தான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், 3 விக்கெட் விழுந்தப்பயே ஹாரி ப்ரூக் வந்து டவுன் த ட்ராக் வந்து 4 வச்சிருந்தாரு. அதே தான், அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஹாரி ப்ரூக் மட்டும் இல்லாமல் ஜேமி ஸ்மித்தும் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாரு. இப்போ 80 balls 100 அடிச்சு ஸ்டாப் பண்ணல, அதை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. 2 பேருமே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. எப்படி சொல்றது, டெஸ்ட் கிரிக்கெட்ல இப்படி ஒரு பேட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி they played excellently. Again, baseball-னால தான் 84 for 5லேருந்து they went up to 387 for 6. Again, so ஒரு 300 runs பார்ட்னர்ஷிப் ஜேமி ஸ்மித்தும் ஹாரி ப்ரூக்கும். they played excellently 2 பேருமே. பட் அகேன் அவங்க அதே சேம் பேட்டிங் கண்டினியூ பண்ணது அதுக்கப்புறமா கொஞ்சம் they could have thought about it. கேமை பற்றி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கலாம், கொஞ்சம் சென்சிபிளாக. அதுக்கப்புறமா ஏன்னா அதுக்கப்புறம் 20 for 4 அகேன் அவங்க இந்தியாவுக்கு திருப்பி கேமுக்குள்ளே வரத்துக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது இப்போ. ஸோ இஃப் தே ஹேட் பேட்டட் தி என்டையர் டே அகேன் ட்ராக்கு தான், கண்டிப்பாக ட்ராக்கு தான் போயிருக்கும். இப்போ இந்தியாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் 85 for 5க்கு அப்புறம் வந்து நீங்க மேட்ச்ல இருக்கீங்க, நீங்க அங்கேருந்து வந்து நீங்க 380 கிட்ட கொடுக்குறீங்கன்னா வந்து என்ன நடந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி. எதிர்பார்த்தது ஒரு 200 ஒரு 220 வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். அதுக்கு மேல போச்சுனாலே வந்து ப்ராப்ளம்ங்கிறத நம்ம நேற்றுக்கே பேசணும். நேற்றுக்கே 85 to 385 தட்ஸ் அ கன்சர்ன் டு சி. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் இந்தியாவை பத்தி பவுலிங் பத்தி பேச போறோம். பட் வாட்ஸ் கோயிங் ஆன் ஃபார் தேர் ஆக்சுவலி? சிம்பிள். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கணும். ஸோ அவங்க வாட் எவர் கேம் பஸ் பாலோ எப்படி வேணா அக்ரெசிவா ஆனா இட்ஸ் டெஸ்ட் மேட்ச். ஒன் குட் பால், இட்ஸ் கோயிங் டு பி ஒன் குட் பால் டு கெட் தம். ஸோ 5 6 அடிச்சா கூட 6th பால்ல யூ கேன் ஸ்டில் கெட். ஸோ கான்சென்ட்ரேஷன் மேட்டர்ஸ் அ லாட் இன் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. இருக்கிறப்ப இவ்வளோ கான்சென்ட்ரேட்டடா எப்படி ஹிட்டிங் பண்றாங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி ஹிட்டிங் போறப்ப கண்டிப்பா இந்தியா ஹேஸ் அ சான்ஸ். மேபி விக்கெட் இஸ் அ ஃபிளாட் விக்கெட் மாதிரி தான் தெரியுது. அவங்க விக்கெட்ல இருந்து எந்த அசிஸ்டன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு. ஸோ பேட்டிங் பவுண்டரி ரோப்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சுக்காக. ஸோ ஐ திங்க் இங்கிலாந்து பேசிக்காக பேட்டிங் ஆடணும், பேட்டிங் சேஸ் பண்ணணும், டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணணும். 4th இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுறதுக்காக பவுண்டரி ரோப்ஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மேஜர் பாயிண்ட். நீங்க நம்ம எல்லாருமே சொல்லி பும்ரா ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, அவர் எல்லா ஃபார்மேட்லயும் விளையாடுறாரு. அவரை மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு ஹைதராபாத்ல இருந்து டிஎஸ்பி. அவரும் வந்து எல்லா ஃபார்மேட்டும் நமக்கு தெரிஞ்சு T20 ஆடினாரு, கடைசியா 2023 ஓடிய வேர்ல்ட் கப்பும் ஆடினாரு. ஸோ I think he also one among them who bowls lots of overs for India. ரொம்ப ஓவர்ஸ் இந்தியாவுக்காக போட்டது சிராஜ் தான் இப்போ வரைக்கும். ஸோ ஃபைனலி மை மேன் இஸ் கெட்டிங் ரிவார்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வச்சுக்கலாமா சிராஜ் பத்தி? பிகாஸ் அவருக்கு அந்த அக்ரெஷன் இருக்கணும். அவர் ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அக்ரெஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தாலும் சரி, லாஸ்ட் ஓவர் இருந்தாலும் சரி, இப்போ ஃபைனலி சிராஜ் இஸ் கெட்டிங் ரிவார்டா. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவார்ட் நம்ம கடைசியா எனக்கு தெரிஞ்சு பார்த்தது வந்து அந்த கோவிட் டைம்ல அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் தான். அவர் டெபு சீரீஸ்ல 5 4 எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்பதான் சிராஜோட ஃபுல் பொட்டன்ஷியலை பாக்குறோமா? கடந்த ஒரு 3 வருஷமா வந்து இந்தியா பவுலிங் லைனப்பா பும்ரா, இந்தியா பவுலிங் லைனப்பா பும்ரானே இருந்துச்சு. எல்லாருமே அதை தான் சொல்லியிருப்போம். பட் சிராஜ் இன்னைக்கு அடிச்சு உடச்சிருக்காரு. நான் இருக்கேன்டா, டிஎஸ்பி இருக்குமே, நான் மத்தவன்ட்ட போறீங்கிற மாதிரி இருந்திருக்காரு. சீனி. ஸோ சீனி,
What's your thoughts on Siraj bowling? What's your thoughts on our boy DSP? சிராஜ் எனக்கு முதல்லேருந்தே எப்பயுமே பிடிக்கும். ஸோ இஸ் அன் எக்ஸலண்ட் bowler. ஆக்சுவலாக நிறைய ட்ரோல்ஸ் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு மேட்ச் ஆடலைன்னா இது எப்பயுமே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது நம்மளோட இப்போ கரண்ட்டாக. பிகாஸ் அகைன் நிறைய யூடியூப் ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடலைன்னா அகைன் ஓவர் ஹைப்டு ஓவர் ரேட்டட். அகைன் ஒரே ஒரு மேட்ச்க்கு அப்புறமாவே ஸ்ரீலங்காவில் 5 எடுத்தோடனே அடுத்த மேட்ச் ஆடலைன்னா அவ்வளோதான், இல்லை முடிஞ்சிருச்சு, அது ஒரு நாள், அது ஒரு நாள் ஃப்ளூக்கில். ஆக்சுவலாக ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா பும்ரா விட ஜாஸ்தியாக ஹிஸ் பின் bowling ஆல் 3 ஃபார்மேட்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம பும்ராவையும் சிராஜையும் ஈக்குவேட் பண்ணவே முடியாது. பிகாஸ் எப்படி பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஸ்விங்கு சீமு எல்லாமே இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாசிக்கல் பவுலர்னு சொன்னீங்கன்னா சிராஜ் தான். அது ஆகாஷ் தீப் பத்தி அடுத்து நான் பேசணும்னு நினைச்சேன். ஆகாஷ் lived up to his expectations. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேத்திக்கு வந்து ஒரு 2 விக்கெட் ஏர்லியா குவிக் விக்கெட்ஸ் இருந்துச்சு. அது வந்து we missed in the first test. இன்னைக்கு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணியிருந்தாரு. பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணது அவர் ஹாரிஸ் ப்ரூக் வந்து போல்ட் எடுத்தது அவர் தான். ஸோ வந்து லைக் ஸோ ஃபைனலி வந்து ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் பேயிங் நவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் ஆன் திஸ் ஒன்? சினி உங்க தாட்ஸ் ஆன் திஸ் ஒன்? Yeah. I think too early to judgeலாம் இல்லை. I think they have bowled excellently well. அவங்க 2 பேருமே காம்போவும் works excellently. Again, பிரசித் கிருஷ்ணா also deserve the credit. அவன் சப்போர்ட் பண்ணல, அங்கேருந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னா they could have not gotten those wickets. பட் என்னோட ஒரே ப்ராப்ளம் இந்தியா பவுலிங்கில் இருந்தது வந்து ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் வந்து ஐ திங்க் இங்கிலாந்து வெண்ட் அகேன்ஸ்ட் தெம். ஸோ ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் வந்து 5.2 எக்கானமி. ஐ திங்க் ஜடேஜாவும் 4.5 or something. ஸோ அங்கே சோயப் பஷீர் he bowled 45 overs and got 5 wickets. ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன கன்சர்னாக இருக்கலாம் மேபி. இல்லை, கண்டிப்பாக ஆகாஷ் தீப் வந்து நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அந்த ஸ்பாட்டை வந்து பும்ராவோட ஸ்பாட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பெஞ்சில் வந்து ஏன்னா தக்கூர் நம்ம ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா தக்கூர் நியூ பாலில் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் பண்ணால் குட் டிசிஷன் டு பிரிங் ஆகாஷ் தீப். அண்ட் தென் கண்டிப்பாக ஹஸ் பீன் தேர் வென்எவர் பும்ரா இஸ் கெட்டிங் இன்ஜூர்ட். he came back, வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு திரும்ப போய் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதில்லை. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வேணுமோ நான் வரேன், நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி தரேன். அந்த மாதிரியோட பவுலிங் லென்ஸ்லாம் பார்த்தா ஹீ சிட்டிங் த ரைட் லென்ஸ் அட் ஆல்வேஸ். ஸோ எங்கேயுமே ஒரு இது பண்ணதில்லை. ஸோ எக்கனாமி ஆல்சோ ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி இங்கிலாண்டோட பேட்டிங் லைனை பார்க்குறப்ப, அவங்களோட அப்ரோச்சை பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு எக்கனாமி டெஸ்ட்டில் நம்ம யூஸ்வலாக எக்கனாமி பற்றி பேச மாட்டோம். பட் இங்கிலாந்து பேட்டிங்னு வரப்போ எக்கனாமி பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் அதர் ஸ்பின்னர்ஸ்லாம் போகிற எக்கனாமி கம்பேர் பண்ணுறப்ப அவர் வந்து அவரோட ஒரு எண்டை அவர் ஸ்டாப் பண்ணதுனால தான் அதர் எண்டில் விக்கெட்ஸ் இருக்குது. அது தட் இஸ் ஆல்சோ குட். விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதர் எண்டில் விக்கெட்ஸ் வரும். ஸோ ஸ்பின்னர்ஸ் டிசப்பாயிண்டட் தான். நேற்று நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன், வாஷியை வந்து எவ்வளோ ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணணும், பண்ணினா வி வில் கெட் அ சான்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாஷிக்கு விக்கெட் இல்லை. பட் ஓகே, அது வந்து தட்ஸ் ஹவ் கேம் கோஸ். லெட்ஸ் சி செகண்ட் இன்னிங்ஸில் ஐ திங்க் ஹி கெட்ஸ் விக்கெட்ஸ். ஸோ லாஸ்ட் செஷனோட 15 overs நம்ம பசங்க சூப்பராக விளாண்டுட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் என்னமோ ரைக்கு இது பண்ணிட்டு பார்த்தோம். ஸோ ஒரு 7 overs வந்து they got 50 பார்ட்னர்ஷிப். ஒரு T20 மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் 7 overs 70ங்கிறதெல்லாம் ஐபிஎல்ல பார்த்து வளர்ந்தது தான். பட் 7 overs 54ங்கிறது வந்து ஓரளவு நல்ல பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கோர் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் நல்லா ஆரம்பிச்சாங்க. ராகுல் ஒரு 4-5 கவர் டிரைவ்ஸ் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. கருண் நாயரோட ஸ்ட்ரைட் டிரைவ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து போன டெஸ்ட்லையும் இந்த டெஸ்ட்லையும் சரி ஆவரேஜாக பிளேயர்ஸாக இருக்கட்டும், டீம்ஸ் ஆர் ஸ்கோரிங் 300. ஒரு மாதிரி வந்து இஃப் யூ கால்குலேட் ஆன் தட் வே, if we score around 300 tomorrow, the match is definitely on for India. Why not? இல்லை வின் வந்து இந்தியாவுக்கு வின்ங்கிறது இட்ஸ் அ லாங் வே. ஓகேவா? ஸோ ஏன்னா ஹோல் டே மினிமம் பேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இங்கிலாண்டோட பேட்டிங் லைனை பார்க்குறப்ப எப்பயுமே ஆப்பனன்ஸ் வந்து அவங்க சேஸ் பண்ண விதத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டிசிஷன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 400 வந்து முன்னாடிலாம் 400 வந்து லீட் வந்துருச்சா, ஓகே டிக்ளேர் பண்ணும், 1 டேல 400லாம் அடிக்க முடியாது அப்படி கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரா, இல்லை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சினாரியோவை கண்டிப்பாக இங்கிலாந்து மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் 1 டே 400 அப்படின்னா கூட ஆப்பனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க 400 அவங்களுக்கு ஓகேவா, இல்லை 450 வரைக்கும் போகணுமா. ஸோ அந்த எங்கே ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ்
to make for Gill. பொறுத்த வரைக்கும் it is heading towards the draw, unless India bats very poorly and then brings the lead to again 400 and then making them play and then making it something So extraordinary to get the 10 wickets. Yeah. so before it's we got lead of 244 runs. So ஆமா. இங்கேருந்து ஏறத்தாழ பார்த்தா it's going to be another 246 runs பண்ணீங்கன்னா our score will be 500. So 500 when they, to be honest, in my experience I'm telling you, we have to be very much aggressive on day 5. இங்கேருந்து நம்மள்ட்ட ஸ்பைடி இருக்காங்க. He is very famous for hitting lots of runs very quickly. So நாளைக்கு he will play a major role for sure, because we need some quick runs for sure. I'm telling you, we don't have that much of strong lineup, as எல்லாருக்குமே தெரியும். அது வந்து we have to score at least 250 runs tomorrow. And you would like to sum up that India is in upper end. So உங்க தாட்ஸ் என்ன பாலா? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் தேர்ட் நாளைக்கு எப்படி இந்தியா how India should approach day 4? டே 4 வந்து கண்டிப்பா அக்ரெசிவா தான் அப்ரோச் பண்ணணும். அதுதான் சொன்னேன். நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். கில் ஹஸ் டு மேக் சம் போல்ட் மூவ் ஆஃப் ஹவு மச் ஹி கேன் கிவ் இட் டு இங்கிலாந்து. ஸோ இன் 250னா எவ்வளோ ஓவர்ஸ்ல அடிக்கிறாங்கிறது பொறுத்து தான். இப்போ 250 தே நீட் டு பிளே லைக் 50 ஓவர்ஸ் மேட்ச். கண்டிப்பா 50 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி ஆடினா மட்டும்தான் ரிசல்ட் பாசிபிள். ஸோ 50 ஓவர்ஸ்க்கு 200 250 அடிச்சா கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அனதர் 40 ஓவர்ஸ் அண்ட் அகைன் அனதர் 90 ஓவர்ஸ் இன் டே 5, for sure India has a chance to get them. என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கொண்டு போகும்போது நம்ம அடிக்க போய் வந்து நீங்க 400லயோ 300 திருப்பி அவுட் ஆயினா அகைன் யூ ஆர் ஓப்பனிங் a window for England. அதுதான் அந்த மைண்ட் செட் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். ஸோ இந்த மைண்ட் செட்ல தான் இந்தியா இந்த மைண்ட் செட் வச்சுதாங்க நாங்க கடைசி வரைக்கும் போன வாட்டி லாக் பண்ணோம். நீங்க ஏர்லியாவே வந்து நிறைய மேட்ச் தோத்து வெளியே போயிட்டீங்க இங்கிலாந்து. நீங்க பேஸ்பால் சொல்றீங்க. எவ்வளவு மேட்ச் பேஸ்பால் ஆஷஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அவங்க வந்து இங்கிலாந்துலயே கடைசியா வந்து அடிச்சு 4 அடிச்சு ஜெயிச்சதோ சரி. So let's come to Sini now. So Sini, இப்போ நம்ம thought how India should approach the day 4. அகைன் ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் கொஞ்சம் இஃப் இட்ஸ் ஓவர் கேஸ்ட் ஐ திங்க் இருந்ததுன்னா மேபி கொஞ்சம் காஷியஸாக ஆடிட்டு செகண்ட் செஷன் வி ஹேவ் டு ஸ்கோர். அந்த இதில் வி ஹேவ் டு பி வெரி வெரி ஷியோர் அபவுட் 100 runs. செகண்ட் செஷனில் வி நீட் 100 runs அந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் செஷன் மேபி காஷியஸாக ஆட்டு தேர்ட் செஷனில் அகைன் இங்கிலாந்துக்கு ஒரு 10 ஓவர் 10 or 12 ஓவர்ஸ் கொடுக்குற மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் 250 runs மினிமம் அடிச்சே ஆகணும் இந்தியா. பட் ஃபர்ஸ்ட் செஷன் காஷியஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். India would live up to our expectations தான் என்னோட தாட்ஸா கொண்டு day 4 இருக்கும்போது. Let's go for 250 runs or 260 runs. Then let them play on day 5, not on day 4. That will be very much day 4 வந்து we need to take care of. Day 4 should belongs to India. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹோப் இந்தியா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லிவ் அப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீனி மாதிரி நீங்களும் எங்க வீடியோ ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல, கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு ரிவ்யூல கண்டிப்பா உங்களை சந்திக்கும் வரை உங்களை வெறிப்படைவது அஸ்வின்.